10 நிமிஷத்தில் ஒரு அட்டகாசமான பருப்பு பாயாசம் பார்த்துடலாமா? அரை கப்பு பாசிப்பருப்பை நல்ல மிதமான சூடில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கருகிடக்கூடாதுங்க கண்டிப்பாக. 2 டைம் அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 3 கப்பு வரைக்கும் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடி 4 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதோட 3/4 கப்பு வரைக்கும் வெல்லம் வந்துட்டு தண்ணியை மட்டும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பாகுபதம் எதுவுமே தேவையில்லைங்க. இன்னும் இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கிறலாம். மண்ணு கல் இருந்துச்சு அப்படின்னா ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பிஞ்ச் வரைக்கும் உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்காண்டி. இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அது பாட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு தாராளமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதோட சைட் பை சைடாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட முந்திரி இல்லை, நான் திராட்சை மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.